உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பிஹெச்டி முடிக்கிறது? 5 வருஷம் ஆயிடுச்சு நான் முடிக்கிறது. நான் பிஹெச்டி வரைக்கும் நிறையா பிரின்சிபல் ஆகிற வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்மா. வேலை செட் ஆகலை, சம்பளம் வந்து 7000 அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதனால நான் போகலை. என்னையா உனக்கு 7000ம்மா, நான் கூட்டி பறக்கிற எனக்கு 7000, நீ அந்த வேலைக்கு அப்புறம் பேசாமல் நீ கடையில் இது கோடு கடை தானே நீ இருந்துக்க அப்படின்னு. எந்த ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இருக்குமே, சினிமாவுக்கு போனோம், பார்க்கு போனோம், பீச் போனோம், ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் படிச்சு வந்திருக்கீங்க. எங்கேயுமே போயிருக்க மாட்டேன். என்னை கேட்டால் அங்கே உள்ள சார் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வேலை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா சாரெலாம் வருவாங்க, திராவிட செல்வி இங்கே வேலை பார்க்குறியாம்மா, படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சாப்பிட கூட எனக்கு நேரம் இருக்காது. அந்த அவங்களோட படிச்சிருப்பாங்கள்ல அந்த போர்டு இருக்குங்களா, ஸ்ரீதரன் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி அப்படின்னு, இந்த சார் மாதிரியே நம்மளும் படிச்சிடணும் அப்படின்ட்டு அதை பார்த்த உடனே. ஆக்சுவலி நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க, பிஎஸ்சி படிச்சிட்டு எம்எஸ்சி படிச்சுட்டா பெரிய வேலை கிடைக்குமாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎட் டீச்சர் எக்ஸாம் எழுதுனேன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், பெரிய ஆள். எம்எட் படிச்சுட்டேன்னா இன்னும் பெரிய ஆள் ஆயிடலாம் பாங்க. இப்படி நம்பி நம்பி ஒரு சார் சொல்லுவாங்க, ஒரு டிகிரி படித்தாவே ஒரு காலேஜில் தங்க யாரும் படிக்க மாட்டாங்க, ஆனால் திராவிட செல்வி இந்த காலேஜை விட்டு போகவே இன்னமும் சொல்லுவாங்க. எம்ஃபில் வரையும் படிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, இப்போ இதில் பிள்ளைய தூக்கிக்கிட்டு பிஹெச்டி படிக்கிறேன்னு தெரிஞ்சு அலைகிறாங்க. இப்போ ஹஸ்பண்டே சப்போர்ட் பண்ணாலும் சொந்த பந்தங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. முனைவர் திராவிட செல்வியின் பட்டத்தை வாங்குறீங்க, அந்த டே எப்படி இருந்தது? டே வந்து பட்டம் கையில் வாங்கலே அழுது தான் வாங்கினேன். ஏன் நம்ம அழுது படித்ததெல்லாம் போதாதா? அது யூனிவர்சிட்டியில் வந்து அப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன். காய்கறி கடையில் எப்படி சந்தையில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு ஒரு 10 பேருக்கு அழைச்சாங்க. அப்படியே போக கூட்டம் அதிகமாக இருந்தோடனே அவ்வளோ வேதனை. நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் பிஹெச்டியை படிக்கிறாங்க, அவ்வளோ இது இருக்குது. ஆனால் அந்த டிகிரியை போயிட்டு அங்கே வாங்கும்போது எனக்கு பிஹெச்டினா நோட்டு போடுறது மட்டும் கிடையாதுப்பா, வைவானாக்கா அதுக்கு தனியாக எல்லாருக்கும் என்ன செய்யணும், சாப்பாடு செஞ்சு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நமக்காக கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து தானே வந்து நிற்கிறாங்க, அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் கொண்டு வந்துடுறாங்க பிள்ளைங்களெல்லாம். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது எப்படியும் ஒரு தடவைக்கு 5000 ஆகும். கெஸ்ட் லெக்சருக்கு உண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான். இப்போ நான் போய் எங்கேயாவது ஒரு 5 வருஷம் மறுபடியும் கவர்மெண்ட்டில் போனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறோம். இப்போ நான் ப்ரைவேட்டில் போயிட்டு நான் வேலை கேட்டேன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் அங்கே போனாக்கா எவ்வளோ 7000 தான்மா. இவ்வளவு படிச்சிருக்கீங்களாம்மா, பிஹெச்டி ஏன்னா எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, இங்கே வேலைக்கு வர்றீங்களாம்மா, எங்கேயாவது நல்ல பெரிய சென்னையில் எதுவும் காலேஜ் இருந்தால் போய் ட்ரை பண்ணுங்க. நம்ம படித்தது ஸ்டார்டிங்கில் 12th முடிச்சுட்டு வீட்டில் இருக்க சொன்னாங்களா, படிக்க வேண்டாம், நம்மள்ட்ட பணம் அவ்வளோ இல்லை, ஹையர் ஸ்டடி படிக்க வேண்டாம். அப்போ நான் படிக்காமல் இருந்திருந்தாலும் இதே வேலை தான் பார்த்துருப்பேன். இப்போ நான் வேலை பார்க்காம எங்கள் அப்பா சொல்லி கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் பண்ணி நான் சர்வே பண்ணியிருந்தேன், எப்படி பண்ணியிருப்பேன் அதே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் நான் இன்னுமா தான். இப்போ நான் இது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணது, ஒரு வேளை ஏதாவது நம்ம இந்த மன உளைச்சலில் இறந்துட்டோம்னாலாவது இது யாருக்காவது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ டிகிரி இது எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்தது. பொண்ணையே போடுவேன், 2 பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. பாட்டு பாடிங்க என்ன சினிமாவை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சுட்டேன்னா நீ எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்டி தானே, அது என்ன வந்தாலும் படிச்சிடுவாங்க. திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயப்பட்டி கிராமத்தில் இருந்து வந்த திராவிட செல்வி கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை தாண்டி தான் டாக்டரேட் பட்டமே வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து சர்பத் கடை வச்சுருக்காங்க, விவசாய வேலை தான் பண்ணுறாங்க. ஏன் படித்த படிப்புக்கு வேறு நல்ல வேலை ஏன் பார்க்கல? அந்த கிராமத்திலே இவங்க ஒரு முன்னுதாரணம் பல இளைஞர்களுக்கும். ஏன்னா அந்த கிராமத்தில் இவங்க தான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பட் எல்லாரும் இவங்கள பார்த்து கேட்குற கேள்வி, படிச்சுட்டு நீ என்ன வேலை பார்க்குற, நாங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட இதுதான் வழக்கமாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ திராவிட செல்விக்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் திராவிட செல்வி, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட சின்ன வயசு பருவம் எப்படி இருந்தது, எப்படி படித்து வந்தீங்க? சின்ன வயசு எங்கள் உள்ளூர் ஸ்கூலில் தான் 5th வரையும் படித்தான். உங்கள் குடும்பம் வந்து விவசாயம்? எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே அப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே தாத்தா காலத்துலேருந்தே விவசாய குடும்பம் தான். அதை அப்பா அப்படியே விட்டுறாமல் அப்பா ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்து எங்களுக்கும் அது ஃபுல்லாக நாங்களுமே வயலில் தான் ஃபுல்லாக எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோட பிறந்தது 5 பொண்ணு 1 பையன்.
நான் வந்து 4வது பொண்ணு. எனக்கு முன்னாடி யாருமே படிக்கலை. 10th பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அப்பா வேறு யாருமே பாஸ் பண்ணலை. அதனால நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த டயத்தில். அப்போ வந்து அக்கா பெரிய அக்கா வீட்டுக்காரர் தான் ஃபுல்லாக குடும்பம் எல்லாம் இங்கே வந்திருக்க அக்கா வீட்டுக்காரர் தான் ஃபுல்லாக குடும்பமெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அப்படியே ஊரே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படியா? ஆமாம், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக. அப்போல்லாம் வந்து சைக்கிள் ஃபஸ்ட்டு 10th பாஸ் பண்ணி 11th போனால் அப்போ சைக்கிள் கொடுப்பாங்க. அப்போ நான் தான் சைக்கிள் வாங்கினேன். அந்த சந்தோஷம் வேறு அப்பாவுக்கு. அதனால அப்புறம் 11th படித்து 12th சைக்கிள் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்லேருந்து அப்போ கொடுப்போம். 11th 12th வந்து கொஞ்சம் டவுனில் படிக்கணும், மலையூருங்கிற ஸ்கூலில். அப்புறம் 12th முடிச்சுட்டு அப்பா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடி படிக்கிறதுனாலும் கஷ்டம் தானே. அப்புறம் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் பஞ்சு மில்லில் போய் வேலை பார்த்தேன். 12th முடிச்சுட்டா? படிக்க வைக்க முடியல, காலேஜ் படிக்க வைக்க முடியலன்றதுனால. படிக்க வைக்க முடியல. ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து அப்பாட்ட அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருவேன் கொண்டாந்து. அந்த பணத்தை வச்சுருந்துட்டு மறு வருஷம் போயிட்டு டிகிரி சேர்ந்தேன். பஞ்சு மில்லில் நீங்கள் வேலை பார்க்கும்போது மாதம் சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு? 3000 நினைக்கிறேன். ஓகே. அது உங்களுக்கு அங்கே செலவுக்கு சரியாக போயிடும்ல கொஞ்சம்? அதை அவங்க எடுத்துக்கிட்டு மீதி ஒரு 1000 2000 அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்து கொடுத்து அப்போ 12000 கொடுத்தாங்க எனக்கு படிக்கிறது. ஓகே. நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க வேலை பார்த்துட்டு ஒரு 1000 ரூபாய் உங்கள் செலவுக்கு எடுத்துட்டு 2000 ரூபாய் அப்பாவுக்கு அனுப்பிடுவீங்க. கொடுத்துருவேன். அதை அடுத்த பணத்தை அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அழுகுறீங்க. நம்ம இப்போ தான் இன்டர்வியூ ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் திராவிட செல்வி 12th முடிச்சு பஞ்சு மில் வேலைக்கு போனேன்னு சொன்னோன்னே அழுகுறீங்க. அந்த பணத்தை வச்சு டிகிரி இங்கே நிறைய காலேஜில் ட்ரை பண்ண கிடைக்கல. அப்போல்லாம் சீட் ரொம்ப ரேரு, மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடைக்காது. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் தஞ்சாவூருக்கு இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ண இருக்கும்ல, பக்கத்தில் இங்கே ட்ரை பண்ணால் காம்படிஷன் நிறையா இருக்கும், இன்னும் வேறு கொஞ்சம் தள்ளி போயிட்டு பாருங்களேன் அப்படின்னு. அப்புறம் தஞ்சாவூருக்கு நானாகவே வீட்டில் சொல்லாமே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படிப்பு மேலே இருந்த வெறி படிக்கணும் அப்படின்னு. எவ்வளோ படிப்பு மேலே ஆர்வம் எவ்வளோ இருந்தது? எப்படியாவது படிச்சிடணும். அதாவது நம்ம படிச்சுட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டல, படிக்காமல் இருந்தல. 12வது வரையும் நம்மளோட படித்த பிள்ளைங்களாம் ஹையர் ஸ்டடி படித்தாங்க. படிக்க முடியாமல் இருந்தேன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸே நம்ம படிக்காமல் நம்ம 12வது வரையும் படிச்சுட்டு வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட படித்தவங்க தானே போயிட்டு டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில் கிளம்பி தஞ்சாவூர் சைடு போனது தான். இப்போ வந்து மாமா வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் ஒத்தையாக போயிட்டு எட்டி படிக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மாமா வந்து சப்போர்ட்டாக இருந்ததுனால அவங்க மாமா தான் எல்லாமே. அப்போது யதார்த்தமாக எல்லாரையும் இருக்கிறவங்களெல்லாம் சேருங்க அப்படின்ட்டு, ஏதோ வந்திருக்கவங்களெல்லாம் விடாமல் சேருங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து கடவுள் மாதிரி ஒரு அந்த வாத்தியாரெல்லாம் நான் இன்றைக்கி படிச்சிருக்கவே மாட்டேன். சும்மா அப்படி போய் என்னம்மா படிச்சிருக்கேன், மேக்ஸு சுவாலஜி வேணும் அப்படின்னு. என்ன படிச்சிருக்கேன், மேக்ஸ் படிச்சுட்டு சுவாலஜி கேட்குறியா, சரி சேர்ந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு அங்கே தங்க முடியாது. ஹாஸ்டல் புதுசு தானே. இல்லை ஹாஸ்டல்லாம் இல்லை. அங்கே சாப்பாடு அம்மா எழுந்திரிச்சு செஞ்சு கொடுத்துருவாங்க. காலேஜ் சேர்ந்துட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சுவாலஜி யாராவது படிச்சிருந்தா ஒரு லேப் டெக்னீஷியன் அந்த லேபில் வேலை பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க, டிகிரி படிச்சிருந்தா நீ போறியா பார்ப்பணும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி அங்கே போயிட்டு அந்த லேபில் வந்து கற்றுக்கிட்டு, ப்ளட் டெஸ்ட் பண்ணுற லேபில் கற்றுக்கிட்டு, சுவாலஜிங்கிறதுனால சுவாலஜியில் எங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஹெச்பி எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் சுவாலஜி படித்து அந்த மாதிரி கேட்குறாங்க, போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். அதோட 6 மாதம் ஊருக்கு வரல, தங்கிட்டேன். அந்த 6 மாதம் வேலை பார்த்ததுனால. ஓகே. தஞ்சாவூரில் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, அங்கேயே ஒரு லேபில் வேலை பார்க்குறீங்க. ஸோ அங்கேயே தங்கிட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த பணத்தை வச்சு படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எப்போ தான் வர, வீட்டுக்கு வர்றதில்ல. லேப் டெக்னீஷியன் இதில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அங்கே 1500 கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நான் தான் பண்ணணும். இந்த பார்ட் டைம் வேலை பார்க்குற பணத்தை வச்சும் வீட்டுக்கு கொண்டாந்து ஹெல்ப் பண்ணுவேன் தம்பிக்கு. என் செலவுக்கு ரெகுலராக இருக்காதில்ல, வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற டயத்தில் மட்டும்தான் அமௌண்ட் தேவைப்படும். நான் தங்கி இருக்கிறதுனால எனக்கு தேவைப்படாது அந்தளவு. அதை வச்சு கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அக்கா பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படியே செய்வேன். லேப் டெக்னீஷியனை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர்றேன். டிகிரி யூஜி முடித்தாச்சு. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறேன் அம்மாட்ட, இந்த மாதிரி படிக்கட்டுமா அப்படின்னு. வேலை பார்த்து படிக்கிறதுனா படிமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, உனக்கு படிக்க விருப்பம் இருந்தால் படிக்க அப்படின்னு. சீட்டு கிடச்சா படிக்க பிடிச்சிருந்தேன். அப்போவும் சீட்டு கிடையாது, மொத்தம் 25 சீட்டு தான் இருக்கும் எம்எஸ்சிக்கு. அந்த 25 சீட்டில் ஃபைட் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்போவும் அந்த சார் தான் எனக்கு சேர்த்துட்டாங்க. அந்த ஒரு 2 பேர் முன்னாடி இருந்தாங்கன்னா நான் அதுக்கு பின்னாடி இருந்தேன். 3 பேரில் நான் 3ஆவதாக இருந்தேன். என்ன கொண்டு சேர்த்து விட்டாங்க. ஓகே. திருப்பி கஷ்டப்பட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி சேர்த்துட்டாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்ட் டைம் வேலை பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ட் டைம் வேலை பார்த்தேன். எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு தான் விடுவாங்க. நான் ரூம் தங்கியிருக்கிறது வந்து 1 கிலோமீட்டர் வரணும்.
எனக்கு 12th படிக்கையில் அந்த ஸ்கூலுக்கு சைக்கிள் கொடுத்தாங்கல்ல, அந்த சைக்கிளை இங்கே கொண்டு போய் வச்சுருந்தேன். நைட்டில் நடந்து வர முடியாது அப்படி சொல்லிட்டு. இந்த ரோட்டு கடையெல்லாம் அங்கே தான் இருக்கும் தஞ்சாவூர். நாங்கள் அந்த வர்ற வழியில் அந்த ரோட்டு கடையை தாண்டி வர்றது கஷ்டம், நடந்து வர்றது நைட்டில் 9 மணிக்கு மேலெல்லாம். சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க, நான் திரிஞ்ச அலைவேன் சைக்கிள். இங்கே நைட்டில் ஒரு டைம் வரும்போது சைக்கிளு செயின் கலண்டுருச்சு. பயந்துட்டேன். 9:30க்கு மேலே ஆள் எல்லாம் ஜென்ஸாக தான் போவாங்க ரோட்டில் ஃபுல்லாகவே. அது மெடிக்கல் காலேஜ் ரோடு. அங்கே வந்து ஜென்ஸாக தான் இருப்பாங்க, ரோடு கடை அதிகமாக இருக்குமா. அதில் இந்த செயினை எடுத்து போடுறது கூட பயந்துக்கிட்டு வேகமாக போட்டுக்கிட்டு, அதுக்குள்ளே யாரோ என்னம்மான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் செயினை எடுத்து போட்டுக்கிட்டுலாம் வந்த காலமெல்லாம் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஹெச்டி வரையும் படிச்சுட்டு காலேஜ் கரெக்டாக முடியும், 1 மணிக்கு முடியும். பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது போவாங்க, நாங்கள் ரூமுக்கு வந்துடுவேன். எங்கேயுமே போக முடியாது, பிள்ளைங்களோட கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கிளாஸில் இருப்பேன், கரெக்டாக வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் கிளினிக்கு போவேன், அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து தூங்குறது. சாப்பாடு யாராவது பிள்ளைங்க இருந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா சாப்பிடு, இல்லை சாப்பிடாம பட்டினி. அப்படியே ஒரு எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் டிஆர்பியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். எப்படியாவது பிஜி டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஆர்பிங்கிறது டீச்சர் வேலைக்கு? ஆமாம், பிஜி டிஆர்பி 11th 12th கிளாஸ் டீச்சர் வேலை. ஓகே, அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் நான். சரி, அப்போ சார் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது பெருசில் பிஎட்டை படிப்போம் அப்படி சொல்லிட்டு போய் பிஎட் சேர்ந்தேன். பிஎட்டில் வந்து கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப சென்னையில் வந்து சென்னை பக்கம்லாம் விட மாட்டாங்கல்ல, சென்னையில் வந்து படிக்க முடியாததுனால அங்கேயே இந்த வேலையை வச்சுக்கிட்டே மறுபடியும் பிஎட்டும் போயிட்டு இந்த வேலையை கையில் வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே பிஎட்டுக்கும் பணம் கட்டி படித்தேன். பிஎட்டுக்கு பணம் கட்டினா அது பிஎட்டுக்கு அதிகமாக வரும். அப்போ ஸ்காலர்ஷிப் 40,000 கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப்பை வச்சு படிச்சுட்டேன். அப்போ நம்ம போகிற செலவு வர செலவு அந்த இது தான். அது கொஞ்சம் நிறையா செலவு வரும், ப்ராஜெக்ட் அது இதுன்னு. பிஎட்னால் செலவு நிறையா. அப்போ அது வந்து நம்ம வேலை பார்த்தும் பத்தாது. அப்புறம் மறுபடியும் வீட்டில் தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? ஹாஸ்பிட்டலில் 6,000 கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்லனா காலையில் இந்த நான் லேபில் வேலை பார்த்துருக்கேன், அதனால் 6 மணிக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்காக எந்திரிச்சு காலேஜ் போகிறதுக்காக போக மாட்டேன். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போவேன். அதில் ஒரு 1,500 கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா இயர்லியராக போனாக்க. அப்புறம் காலைல அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டு மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 3 மணிக்கு 1 மணிக்கு காலேஜ் முடிச்சாலும் வீட்டுக்கு வந்துடுறது. ஓகே, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் அப்படியே ரொட்டீனாக. ஓகே, எந்த ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இருக்குமே? சினிமாவுக்கு போனோம், பார்க்கு போனோம், பீச் போனோம், ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் படிச்சு வந்திருக்கீங்க? எங்கேயுமே போயிருக்க மாட்டேன். என்னை கேட்டால் அங்கே உள்ள சார் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வேலை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா சாரெலாம் வருவாங்க, திராவிடத்தில் இங்கே வேலை பார்க்குறியாம்மா, படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கனவுகள் இருக்கும்ல, நம்ம கூட சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுது, ஆனால் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு படிப்பு வேலை படிப்பு வேலைன்னு லாடு கட்டின குதிரை மாதிரி போய்கிட்டு இருக்கோமேன்னு. சாப்பிட கூட எனக்கு நேரம் இருக்காது. அந்த ஏக்கம் எப்படி இருக்கும் செல்வி? அது கண்ணீரில் சொல்லிட்டு, அதுதான் சொல்லும்போது நீங்கள் அழுது அந்த கண்ணீரில் இதெல்லாம் தியாகம் பண்ணி நீங்க படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, ஆனா உங்க கண்ணீர்ல வந்து அந்த வேதனை ஃபுல்லா தெரியுது. அந்த ஏக்கத்தை நிறைய ஏக்கம் இருந்திருக்கு அப்போ அந்த வயசுல. எப்படியாவது படிச்சு அந்த இன்னும் சொல்லணும்னா அந்த ஸ்ரீதரன் என்னை சார் சேர்த்து விட்டாங்கல்ல, அந்த அவங்களோட படிச்சிருப்பாங்கள்ல அந்த போர்டு இருக்கும்ல, ஸ்ரீதரன் எம்ஃபில் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி அப்படி இருந்துச்சு. இந்த சார் மாதிரியே நம்மளும் படிச்சிடணும் அப்படின்ட்டு அதை பார்த்த உடனே. சரி, அந்த கனவு ஒரு பக்கம் இருக்கும், பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீயும் சினிமாவுக்கு வாயேன் அப்படியெல்லாம் கூப்பிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நான் அங்கே போவேன், அங்கே வேலை எனக்கு போயிடும், ஒரு நாள் சம்பளம் போயிடும், சம்பளம் எடுத்துருவாங்க தான், லாஸ் ஆஃப் பே ஆகிடும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம வேணான்னு சொல்லிடுவீங்களா? போனதே இல்லைண்ணா. ஆசை இருந்திருக்கா? ஆனால் நான் போனதில்லை. இப்போ நான் ரன்னிங்கில் காலேஜ்லேருந்து எல்லாம் வெளியில் கேட்டுக்கு வர்ற வரைக்கும் தான் எல்லாம் ஒன்றா பேசிட்டு வருவோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா கேட்டு வரைக்கும் கூட அவங்களோட வர மாட்டேன், சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுவேன். காலேஜுக்கு சைக்கிளில் தானே போவேன்னா, ரூம்லேருந்து சைக்கிளில் போவேன். ஒரு வேளை ரொம்ப கம்பல் பண்ணாக்கா ஒரு பேக்கரியில் உட்காந்து ஒரே ஒரு பப்ஸ் சாப்பிடுவோம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுகளோட. எனக்கு எட்டி வர முடியாது, எனக்கு லீவு இருக்காது அப்படி சொல்லிவிட்டு அந்த பப்ஸு சாப்பிட்றது மட்டும்தான். கேன்டீன் காலேஜுக்கு கேட்டுக்கு வெளியில் இருக்கும் ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில் வந்து ஒரே ஒரு பப்ஸ், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பழக மாட்டீங்க?
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பழகுனா அங்கே வயேன் இங்கே வயேன் இங்கே போகலாமாங்க, உங்களுக்கு மைண்டு டைவர்ட் ஆகும், ஆசை வரும். அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே பழகாமல் இருந்திருக்காங்க. படிப்பு மட்டும் ஆனால் விட்டே கொடுக்க மாட்டேன். எல்லாத்துலேயும் 70% தான். உட்காந்தேன்னா ஒரு சிலபஸ் எடுத்தேன்னா முடிக்காம விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்த்துப்பேன், அந்த டயத்தில் சேர்த்துப்பேன். வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் கிளாஸ்மேட்டை யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிடுறேன். 2 பேரும் சேர்ந்து படித்தோன்னா ஒரு 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 யூனிட் நீ படி, நான் ஒரு யூனிட் படிக்கிறேன். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி 2 யூனிட் ஒன்றா படிச்சிருக்கேன். படிப்பை தாண்டி இந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஷனே இல்லாமல் இருந்திருக்கீங்க நீங்கள். ஆனால் அது பாருங்களேன், சைக்காலஜி படிக்காமையே நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக இவங்க கூட சேர்ந்து பேசினா தானே நம்மளுக்கு வந்து அந்த ஆசைலாம் வரும். கூட சேராமையே அப்படியே கட் டவுன் பண்ணி படிப்பு வேலைன்னு ஓடிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகாமல் இருந்திருக்கீங்க. பழகாமல் பழகிக்கிட்டு லைட்டாக விலகிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டீங்க. பிஎட் 1 வருஷம் முடிச்சிட்டேன். அங்கே என்ன சொன்னாங்கன்னா இன்னும் 1 வருஷத்தில் எம்எட் படிக்கலைன்னா அது 2 வருஷம் ஆக்கிடுவாங்க சொன்னாங்க எம்எட்டை. ஓகே ஓகே. ஆக்சுவலி நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நீ பிஎஸ்சி படிச்சிட்டல எம்எஸ்சி படிச்சிட்டா பெரிய வேலை கிடைக்குமாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎட் டீச்சர் எக்ஸாம் எழுதுனேன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், எம்எட் படிச்சுட்டேன்னா இன்னும் பெரிய ஆள் ஆயிடலாம்பாங்க. இப்படி நம்பி நம்பி நீங்க படிச்சதுதான். இப்போ என்னன்னா எம்எட் சொன்னாங்க 1 வருஷத்துல இந்த வருஷம் படிச்சாதான் 1 இயர் படிக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் 2 வருஷம் படிக்கணும். இப்போ நமக்கு 2 வருஷம் நமக்கு தேவையில்லை, இப்படியாவது போயிட்டு எம்எட்ல சேர்ந்துருவோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு ப்ரைவேட் காலேஜில். இது 2 மட்டும் ப்ரைவேட் காலேஜ், மீது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸ்கூல்லேருந்து பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் அரசு கல்லூரி. அங்கேயே தான் படித்தேன், சரபோஜி காலேஜில் தான் படித்தேன், வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு சார் சொல்லுவாங்க, ஒரு டிகிரி படித்தாவே ஒரு காலேஜில் யாரும் படிக்க மாட்டாங்க, ஆனால் திராவிட செல்வி இந்த காலேஜை விட்டு போகவே இன்னமும் சொல்லுவாங்க, திராவிட செல்வி இந்த காலேஜ்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. போவே இன்னும் நீ முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு இப்போவும் கேட்பாங்க. நம்ம படிப்பு மேலே இருக்கிற வெறி திராவிட செல்விக்கு எவ்வளோ இல்லை, காலேஜ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி சாரெலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்புறம் பிஎட் எம்எட் முடிச்சிட்டேன். எம்எட் முடிச்சுட்டு மறுபடியும் எம்ஃபில் அங்கேயே போய் சேர்ந்தேன், அங்கே சரபோஜிலே. ஓகே. எம்ஃபில் ஜாயின் பண்ணால் வீட்டில் அக்கா வீட்டுக்காரரு, அதில் இடையில சொல்லலை, இன்னொரு அக்கா வீட்டுக்காரும் மறுபடியும் இறந்துட்டாங்க. 3வது அக்கா வீட்டுக்காரரும் இறந்துட்டாங்க. இவங்க இறந்து 1 வருஷத்தில் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டாக, அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அந்த அக்கா வீட்டுக்காரர் இறந்ததுனால என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் நான் மேரேஜை வேணாம் சொல்லிட்டேன், போய் எம்ஃபில் சேர்ந்துட்டேன். என் மேரேஜ் வேண்டாம், இங்கே இவங்களுக்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு எனக்கும் அந்த மாதிரி நடக்காதுன்னா என்ன நிச்சயம், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்குது, அப்போ நம்மளும் வேணாம்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு நானாக மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் செஞ்சுட்டு நான் பண்ணியிருக்கலாமோன்னு அவ்வளோ வருத்தப்பட்டேன். நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், அவங்களுக்கெல்லாம் யார் பார்க்குறது. திராவிட செல்வி இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் எம்எட் எம்ஃபில் எல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த சூழலில் கல்யாணமே பண்ணாமல் உங்கள் வீட்டில் எப்படி விட்டாங்க? ஏன்னா கிராமத்தில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல. நான் தான் வேணான்ட்டுனே, கல்யாணமே எனக்கு வேணாம். அக்கா வீட்டுக்காரர் 2 பேர் இறந்துட்டாங்களா, அந்த கஷ்டத்துலேயே பாதியும் நம்மளும் போயிட்டோன்னா வீட்டில் அப்பாவுக்கு சப்போர்ட்டுக்கு தம்பி சின்ன பையன் தானே. அப்போ நம்ம கொஞ்சம் வேறமாக இருக்கோம்ல, படிச்சிருக்கோம். அதான் அப்போதைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சிருந்தாலே, டிகிரி படிச்சிருந்தா பெரிய ஆள் மாதிரி நல்லா குடும்பத்தை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பேலன்ஸ் வந்துடும். அப்போ நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிட்டு நம்ம போயிட்டோன்னா வீட்டில் இங்கே யாரையும் பார்க்க முடியாதுல்ல, யாரையும் பார்த்துக்க முடியாது. அப்புறம் எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க அப்படி அந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டு வேணான்னே சொல்லிட்டேன். அப்புறம் தான் ரொம்ப அப்புறம் பாப்பா தங்கச்சி இருக்குது, இன்னும் தம்பியெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது பண்ணி நீ வேணான்னு சொன்னால் அவங்களும் பண்ண முடியாது. அப்புறம் வேணாம் சொல்லி அவங்க அக்காவை பண்ணிக்கலாம், அப்புறம் எப்படி தங்கச்சி பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த மேரேஜ் டைமிங்கில் எம்ஃபிலும் முடிச்சிட்டேன். ஓகே. இப்போ உங்கள் கணவர் என்ன படிச்சிருந்தாரு, நீங்கள் படிச்சிருக்கிறத அவர் எப்படி பார்த்தாரு? நான் வேலை பார்த்துட்டு படித்தேன்னா அவங்க அனுதாபப்பட்டாங்க என்னை பார்த்து. வேலை பார்த்துக்கிட்டு அப்படியும் வேலை பார்த்துட்டு படிச்சுக்கிட்டோம், அந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டோம், டிரைவிங் கிளாஸ் போனேன், டைப் கிளாஸ் போனேன். அப்போவே ஹாஸ்பிட்டலையும் சும்மா விட மாட்டேன், படிக்கிற மாதிரி இங்கே படிக்கிறது எப்படி எல்லாத்தையும் படிச்சிடணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் லேப்லையும் போய் பார்ப்பேன். அப்புறம் அந்த டயட்டீஷியன் இருப்பாங்க, அவங்களுக்கும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அதையும் நான் கற்றுக்கிடுவேன். அப்புறம் போய்ட்டு அங்கே ஃபார்மசியில் இது பண்ணி அங்கேயும் நான் டேப்லெட் எடுத்து கொடுப்பேன், பில்லிங்கும் போடுவேன், எல்லாமே ஆல்ரவுண்டு மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல்லையும். அப்புறம் தான் எம்ஃபில் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணதுனால பிஹெச்டிங்கிறது எனக்கு ஒரு கனவு, அப்போலேருந்தே நான் பண்ணியே ஆகணுங்கிறது. கணவர் என்ன படிச்சிருந்தாரு? அவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இது ஆர்ஐஎம்பின்னு ஒரு
சித்த மருத்துவம் படிச்சிருந்தாங்க அவங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் பிஎஸ்சி படிச்சிருக்காரு, நீங்க எம்ஃபில் வரை முடிச்சிருக்கீங்க. அவருக்கு வந்து நீ என்னை விட கூட படிச்சிருக்கியா அப்படிலாம் இல்ல, இவ்வளோ நல்லா ட்ரீட் கஷ்டப்பட்டு பண்ணாரு. இவ்வளோ படிச்சிருக்கா, அப்போ நம்ம இன்னும் பிஹெச்டியும் அவங்கள படிக்க வச்சிடணும். அவங்களோட ஆசை, என்னோட ஆசையை அவங்க நிறைவேற்றணும். நான் கஷ்டப்பட்டு படிச்சிடல, என்னை கஷ்டப்படாமல் பிஹெச்டி படிக்க வைக்கணும்னு பிஹெச்டி படிக்க வச்சாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறதும் வரும் இல்லையா? கிரேட். அதனால பிஹெச்டி என்ன வந்தாலும் சரின்னு பாப்பா, அந்த ஃபஸ்ட்டு பாப்பா வந்து கை குழந்தை தூக்கிக்கிட்டு சரபோஜி காலேஜ்லேயே அலைஞ்சிருக்கேன் நிறையா வாத்தியார்கள்ட்ட. இப்போ நான் எம்ஃபில்ல வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால ஒரு சார் நானே உங்களை நான் பிஹெச்டி சேர்த்துக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா தான், நான் அங்கேயே படித்தாலும் எல்லாமே அங்கே எல்லா சார்களுக்கும் என்னை பற்றி தெரியும். இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தது அது எல்லாமே காலேஜில் அந்த காம்படிஷன் ஏதாவது நடக்கிறப்ப பாட்டு பாடுவேன் நல்லா. காலேஜில் பாடுன பாரதியார் பாட்டை இப்போ பாடுறீங்க. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. பாட்டு பாடிங்க என்ன சினிமாவை காப்பாப்புற அப்படி சொல்லுவாங்க. பாட்டு பாடி படிச்சுட்டேன்னா நீ எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லுவாங்க. பிஹெச்டி தானே, அது என்ன வந்தாலும் படிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பாப்பா குழந்த பிறந்து ஒரு 3 மாதத்துலேருந்து பெரியக்காவை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜுக்கு அலைஞ்சு கிடைக்கவே இல்லை. அந்த சாரு சொல்லியும் எனக்கு கிடைக்கலன்னா ரூல்ஸு, ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸு. ஒரு தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எம்எஸ்சி முடிச்சிருந்தாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எம்ஃபில் நம்ம எம்ஃபில்ங்கிறதுனால என்ட்ரன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சு நான் முடிக்கிறதுக்கு. 2018 நான் 23 வரையும் முடிக்க முடியல. அவ்வளோ ரெஸ்ஸு யூனிவர்சிட்டியில். ஏதாவது நம்ம செஞ்சு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொண்டு போனோன்னா இது சரியில்லை, மறுபடியும் போய் சரி பண்ணிட்டு நான் வரணும் திருச்சிக்கு, யூனிவர்சிட்டி திருச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரணும், நான் ஊர் புதுக்கோட்டை. நான் இங்கேருந்து தஞ்சாவூர் போனோம், செகண்டு திருச்சிக்கு வரணும். ஆனால் அங்கே தான் நம்ம கைடு வந்து தான் சரபோஜி காலேஜ். ஆனால் ஃபுல்லாகவே எல்லாமே யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு வேறு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால யூனிவர்சிட்டியில் தான் எல்லாமே சப்மிட் பண்ணணும் நம்ம பிஹெச்டி எல்லாமே. அப்போ நான் 3 ஸ்டேஜ் வரணும், 3 டிஸ்ட்ரிக் வரணும்னா. அப்படியே வந்து நம்ம வந்தோம்னா அது சரியில்லை நாளைக்கு, அதாவது ஒரு சாதாரண ஒரு லெட்டரை ஒரு ஆஃபீஸில் உள்ளவங்க அதை வெரிஃபை பண்ண தெரியாமல் இதை கொண்டு போய்ட்டு நாளைக்கு கொண்டு வாங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வீட்டில் எல்லாருக்கும் பதில் சொல்லிவிட்டு நம்ம இத்தனை ஸ்டேஜ் தாண்டியும் இங்கே வரணும் இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஆனால் அங்கேருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிரும். அங்கே போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்படியெல்லாமா படிக்கணும், இருட்டுக்குள்ளே எல்லாம் போய் திரிஞ்சு அலைஞ்சு பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பிஹெச்டி என்ன படிக்கிறா, படித்து இப்போ இவ்வளவு படித்தாங்க என்ன பண்ணாங்க, பிஹெச்டி படித்து என்ன பண்ண போகிறா பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு. எம்ஃபில் முடிச்சே ஒன்றும் நடக்கல, எம்ஃபில் வரையும் படிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. நீ பிஹெச்டி இப்போ முடிச்சு இதில் பிள்ளைய தூக்கிக்கிட்டு பிஹெச்டி படிக்கிறேன்ட்டு தெரிஞ்சு அலைகிறாங்க. இப்போ ஹஸ்பண்டே சப்போர்ட் பண்ணாலும் சுற்றி உள்ள சொந்த பந்தங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. பிஹெச்டி நீங்கள் என்ன கருத்தாக்கம்ல பண்ணீங்க? ஃபிஷ்ஷு சம்மந்தமாக எல்லாமே. அப்போ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு குட்டி மீனாக எடுத்துக்கிட்டு ஒரு 150 டேஸ் அதை நான் வளர்க்கணும். அது ரூம் டெம்பரேச்சரில் அது எல்லாம் மீடியமில் வச்சு நான் வளர்த்தா சோயாபீன்கிற ஒரு அந்த இதை பவுட்ரு பண்ணி அதில் எப்படி ஃபிஷ்ஷு கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு 30 டேஸாக அந்த மாதிரி 30 டேஸ் அப்படி 150 டேஸ் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஃபீடு கொடுத்து வளர்த்தோம். ஆனால் இந்த சோயாபீன் தான் என்னோடய டைட்டிலு, ஆனால் செடி தானே அது பிளான்டு. என்னோடய ஸ்னாப்சிஸில் வந்து நான் பேப்பர் போட்டதை வந்து பிளான்டில் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த என்னோடய ப்ராஜெக்டே அந்த இதே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ஸ்னாப்சிஸே நீ சுவாலஜியில் படிச்சிருக்க, உனக்கு பாட்டனிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா நீ வாங்கிக்கிறீங்க, அதுதான் அவர் பேச்சு. எனக்கு ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது இல்லை, கம்பைன் பண்ணுறோம், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தத்தோடு தானே இந்த இயற்கையே அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க ஏற்கனவே என்னம்மா உனக்கு போனால் தான் எதுக்கு இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பொண்ணுக்கு நான் இதே மாதிரி தான் டைட்டில் கொடுத்தேன், அவங்க இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு பாட்டனி அவள் சுவாலஜி தான், ஆனால் அவள் வேறு பொண்ணு அவள் இதே மாதிரி தான் கொடுத்து போன வாரம் அவங்களுக்கு ஒர்க் ஆனது உனக்கு ஏமா ஒர்க் ஆக மாட்டேங்குது,
உனக்கு அந்த அந்த டைட்டில் ஒர்க் ஆகல அப்படின்னு கேட்குறாரு அந்த சாரி. சோயாபீன் நீங்க இப்போ செடியை கொடுத்துருக்காங்களா? சோயாபீன் அந்த பீன்ஸு. ஓகே, உங்களுக்கு சோயாபீன்ங்கிற டைட்டில், நீங்க அதை பவுடர் ஆக்கி ஃபிஷ்ஷுக்கு தானே ஒரு தீம் பண்ணிட்டு போறீங்க பிஹெச்டில. அப்போ அந்த சோயாபீனுங்கிறது செடி தானே, நான் சோயாபீன் ஃபிஷ்ஷில் இருந்தால் எடுக்க முடியும், பிளான்ட்லேருந்து தானே எடுக்க முடியும். அப்போ நான் ஏன் பாட்னிலேருந்து ஏன் போடக்கூடாது பேப்பர்? ஏன் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, பாட்டனி சம்மந்தமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, போயிட்டு மறுபடியும் சினாப்சிஸ் போடுங்க. முடிஞ்சிச்சு 6 மாதம் மறுபடியும். ஓகே, என்ன பண்ணீங்க மறுபடியும்? அதை அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் அவ்வளோ நாளாக வர்றதுக்கு மறுபடியும் நான் புதுசாக பேப்பர் எதில் பப்ளிஷ் பண்ணுவீங்க? சேனல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள சேனலில் பப்ளிஷ் பண்ணணும். 2.5 வருஷம் அந்த சினாப்சிஸ்லேயே 1.5 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பிஹெச்டி எப்போ தான் முடிச்சிங்க? இப்போது பிஹெச்டி 2023 முடித்தேன். நோட்டு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணேன். அந்த நோட்டு சப்மிட் பண்ணால் அதில் ஃபால்ட்டு பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ தான் நோட்டு, இவ்வளோ தான் போட்டிருக்கீங்க, கம்மியாக இருக்குது, பிஹெச்டினா இவ்வளோ தான் பண்ணுவீங்களா? அப்படி பக்கம் பக்கமாக நிறைய இருக்கணும், அப்பதான் விஷயம். அது ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருந்தால் அது விஷயம் இல்லை. நிறையா நோட்டு பெருசாக வரணும். அதெல்லாம் வந்து ஃபீட்பேக் எனக்கு அவ்வளவு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை போட்டால் 6 நோட்டு போடணும். கைடுக்கு ஒன்று, யூனிவர்சிட்டிக்கு ஒன்று, அந்த லைப்ரரிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, காலேஜுக்கு லைப்ரரிக்கு ஒன்று, அப்படி இத்தனை நோட்டு நான் போடணும். ஒரு நோட்டு போட 6000. அப்போ நான் ஸ்காலர்ஷிப் வச்சு தான் படித்தேன். ஒரு வருஷத்துக்கு 50,000 ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைச்சிது? கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி ரெகுலரில் படித்தாக்கா ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இப்போ பிஹெச்டி படிக்க கவர்மெண்ட் கிட்டேருந்து ஸ்காலர்ஷிப்பாக எவ்வளோ அமௌண்ட் வந்தது? எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 3 லட்சம் வந்திருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம். எக்ஸ்ட்ரா செலவுனா காலேஜில் செலவு நிறையா பண்ணணும். பிஹெச்டினா நோட்டு போடுறது மட்டும் கிடையாது, காலேஜுக்கு அங்கே எல்லாருக்கும் செய்யணும். காலேஜில் இப்போ வைவானாக்கா அதுக்கு தனியாக எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சாப்பாடு செய்யணும். அங்கே சாப்பாடு செஞ்சு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்படியா? எல்லாமே செய்யணும். நமக்காக கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து தானே வந்து நிற்கிறாங்க. அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அது எல்லா காலேஜ்லையுமே அது காலகாலமாக நடந்துக்கிட்டு மரியாதையா இல்லை அது ஒரு லஞ்சமா மாறி நிற்கிதா? லஞ்சமா இல்லை, செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் கொண்டு வந்துடுறாங்க பிள்ளைங்களெல்லாம். ஓ, சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு டிசி மீட்டிங்கா, எல்லாருக்கும் டீ, எல்லாருக்கும் சாப்பாடு. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது எப்படியும் ஒரு தடவைக்கு 5000 ஆகும். ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு பஸ் சார்ஜே கணக்கு பார்த்து செலவு பண்ணும்போது அந்த 5000 ஒரு 10 பேர் சாப்பாடு, அது சாப்பாடு, அது செலவு பண்ணுறது உங்களுக்கு பெரிய தொகை இல்லையா? அந்த மாதிரி நோட்டு 3 தடவை. நீங்கள் பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தான் பண்ணணும். அலையணும், யூனிவர்சிட்டிக்கு அலையணும். இன்டர்வியூ பார்க்கும்போது இனிமேல் இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறவங்க கிட்ட பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதுக்காக சாப்பாடு அவங்க கிட்ட இருந்து அதிகாரிகள்லாம் வாங்க மாட்டாங்கல்ல. இதை பார்க்குறவங்க தப்பு இனிமே இல்லையா? ஏன்னா ஒரு பொண்ணு பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஸ்காலர்ஷிப்பு பத்தாதுன்னு கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி சம்பாரித்து அந்த பணத்தை போட்டு அழையிறாங்க. வீடு ஒரு பக்கம், காலேஜ் ஒரு பக்கம், யூனிவர்சிட்டி ஒரு பக்கம், ப்ராஜெக்டை பண்ணணும், ஃபேமிலியை பார்க்கணும், குடும்பம், குழந்தை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி செலவுகள்லாம் 5000 10,000னா கூட அது அவங்களுக்கு அதிகபட்ச செலவு இல்லையா? அது வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதிகாரிகள் இந்த மாதிரி பிஹெச்டிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு போனாங்கன்னா அந்த 5000 10,000 சாப்பாடு செலவு கூட வைக்காதீங்க. ஒரு நோட்டுக்கு 3000, 6 நோட்டு, 6 3 18,000. நான் இதே மாதிரி 5 தடவை பண்ணோம்னா அப்போ அந்த நோட்டுக்கு பாருங்கள் 18,000 5 தடவை போட்டிருக்கேன். 3 தடவை என் நோட்டு திரும்பி வந்து சரியில்லைன்னு ஏதோ ஒரு காரணம். சில பேர் இதே எரிச்சலாகி விட்டுடுவாங்க இல்ல, அப்படி பண்ணாமலாம் படிக்க வேண்டாம்னு விட்டுடுவாங்க. நான் அப்படியே மீண்டும் பயங்கர வெறி இல்ல, என்ன வந்தாலும் சரி, கிரேட் டாக்டர் திராவிட செல்வின்ற பேருக்காக எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல முடிச்சிடணும். வீட்லயும் நான் சொல்லியிருக்கேன், பிஹெச்டி நான் முடிக்க போறேன், டாக்டருக்கு படிக்க போறேன், டாக்டர் வண்டி எடுத்து டெய்லி கிளம்பியாச்சு காலேஜுக்கு, பிள்ளைங்களை விட்டுட்டு. கடைசியில கஷ்டப்பட்டு பிஹெச்டி வாங்கிட்டீங்க. வாங்கும் போது எப்படி இருந்தது? முனைவர் திராவிட செல்வின் பட்டத்தை வாங்குறீங்க, அந்த டே எப்படி இருந்தது? அந்த டே வந்து பட்டம் கையில வாங்கலே அழுது தான் வாங்கினேன். ஏன் நம்ம அழுது படித்ததெல்லாம் போதாதா? அது யூனிவர்சிட்டியில் வந்து அப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன் மேம். என்னாச்சு சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லை, டிகிரி வந்து அப்போ வந்து இங்கே மோடி வந்து கொடுத்தாங்க. ஓ, உங்களுக்கு முனைவர் பட்டமே மோடி அவர்கள் கொடுத்தாங்க அந்த டைம், அந்த இயரில் மோடி வந்து இங்கே காலேஜுக்கு வந்தப்போ நாங்கள் வந்து வாங்கினோம். அப்போ டிகிரி நான் வாங்கினேன் அந்த டைமிங்கில்.
அப்போ அப்படியே மோடி வர்றாங்கன்னு சொல்லி ஊருக்கே ஃபோன் பண்ணி அந்த யாரோ ஒரு பொண்ணு பிஹெச்டி படிச்சிருக்காங்களோ அப்போ தான் தெரியுது ஊருக்கே அந்த பொண்ணு பிஹெச்டி படிச்சிருக்குன்னு. இல்லப்பா, உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற டைம்ல மோடி அவர்கள் இங்க அவங்க வராங்க ஆமாம் தமிழ்நாட்டுக்கு. ஆமாம் வரும்போது உங்களுக்கு அவங்க கையில ஆமாம் சர்டிபிகேட் ஆமாம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எதேச்சையா அமைஞ்சதா? எதேச்சையாக அமைஞ்சது தான் அது. காலேஜ் மூலியமா? ஆமாம் ஆமாம் காலேஜ் மூலமாக சரி. அங்கே வந்தாங்க. நாங்கள் அங்கே வாங்கணுங்கிறது எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த தேதியில் வாங்க போகிறீங்க ம். அப்படின்னு என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்கொயரி மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பாஸ்போர்ட்டு கூட போகிறதுக்கு பயந்தேன். ஆ. அதுக்காக என்கொயரிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. ம். அப்புறம் நல்ல போயிட்டு விஷயம் தானே. போய் நல்ல விஷயம் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே உள்ளேயும் ரொம்ப மோடி ஐயா வந்திருக்காங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இது பண்ணி உள்ளே போக சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களை ஒரு ரூமில் தனியாக அடைச்சிட்டாங்க பிஹெச்டி எல்லாரையும். ஒரு கூண்டில் தனியாக அடைச்ச மாதிரி. அங்கே வெளியில் தான் எதாவது போனால் அங்கே உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மோடி ஐயா மட்டும் உள்ளே வர்றாங்க, உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு ரோவில் மட்டும் வந்து சும்மா அப்படி நடந்துட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க மோடி ஐயா. அப்புறமாட்டி ஸ்டேஜில் ஒவ்வொருத்தலாக ஒரு 10 பேர் கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி வரிசையாக வந்து பேர் நேம் சொல்லி அந்த காலேஜில் உள்ளவங்க கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டேஜ் தாண்டி அப்படியே காய்கறி கடையில் டிகிரி கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. கூட்டத்தில் போயிட்டு வாங்கி அப்படியே அலைஞ்சு போயிட்டு என் டிகிரியை நான் வாங்கிட்டு வந்துட மாட்டேன். ஒரு பிஹெச்டி டிகிரியை கடைசியில் மோடி ஐயா கையில நீங்க வாங்கல? இல்லை வாங்கலை. ஓ, சொல்லியிருந்தாங்க வர்றாங்க கொடுப்பாங்கன்னா டைமிங் பத்தலை அப்படி சொல்லி கிளம்பிட்டாங்க. அந்த புரோட்டோகால் வந்து மாறிடுச்சு. ஏர்போர்ட்டு திறக்க போயிருக்காங்க அந்த டைமிங்கில். ஓகே, அதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கம்மா, இங்கே தான் கொடுக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த காலேஜில் உள்ளவங்களே ஒரு 10 ப்ரொஃபஸர்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, கொடுத்தாங்க. அப்போ நிற்கும்போது இப்போ நாங்கள்லாம் அப்படி காய்கறி கடையில் எப்படி சந்தையில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு அதை ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிலாம் கொடுக்கல. ஒரு 10 பேருக்கு அழைச்சாங்க. அப்படியே போக கூட்டம் அதிகமாக இருந்தோடனே அப்படியே என் டிகிரியை நான் போய் வாங்கிட மாட்டோமான்னு அப்படி போயிட்டு வாங்கணும் அந்த டிகிரியை, பிஹெச்டி டிகிரி. இவ்வளோவும் நான் கஷ்டப்பட்டு வந்து அவ்வளோ வேதனை. நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் பிஹெச்டியை படிக்கிறாங்க, அவ்வளோ இது இருக்குது. ஆனால் அந்த டிகிரியை போயிட்டு அங்கே வாங்கும்போது எனக்கு எப்படியாவது நம்ம டிகிரியை கையில் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். படித்த யூனிவர்சிட்டியில் ஒரு அங்கீகாரத்தோட கௌரவமாக அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று உண்டு, அதை போட்டுக்கிட்டு கௌரவமாக அதை வாங்கலைன்றது ஒரு கவலை. இவ்வளோ தூரத்துலேருந்து கிராமத்துலேருந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் ஒரு டிகிரி பிஹெச்டிங்கிறது எவ்வளோ பெரிய அவார்டு. அந்த அவார்டு நம்ம டாக்டரேட். இப்போ டாக்டரேட்டுனா யாருமே படிக்க முடியாத இடத்துல நம்ம ஒரு கிராமத்துலேருந்து நம்ம படிக்கிறோம், அதை வாங்க முடியலை. இப்படி வாங்குறோமே அப்படின்னா அப்படியே வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவங்க கூட்டம் அப்படி தான் இருக்கும். சரி நம்ம அவார்டை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ செல்லில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தில் நான் இருக்கேனான்னு பார்த்துக்கிட்டு எல்லாரும் அப்படி தான், நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இங்கே வந்த பிஹெச்டி எல்லாருமே அப்படி தான் வாங்கினாங்க. இப்போ நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டீங்க இல்லையா, முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுட்டீங்க. ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, 1,25,000 நான் வந்து சம்பளம் வாங்குறேன், அது மாதிரி ஒரு வேலை கிடைக்கலனாலும் ஓரளவு சம்பளத்தில் நீட்டாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிங்களா, ப்ரைவேட் காலேஜுக்கு ட்ரை பண்ணிங்களா? கவர்மெண்ட் காலேஜுக்குனா எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாம் அப்போதைக்கு இல்லை. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் இல்லைனாலும் ஜிஎல்லாம் கெஸ்ட் லெக்சரருக்கு போடுவாங்க, டெம்பரவரியாக போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி எப்படியாவது அதுலையாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். போய் ட்ரை பண்ணேன், அதில் எனக்கு கிடைக்கல. கெஸ்ட் லெக்சரரும் கிடைக்கல. கெஸ்ட் லெக்சரரும் கிடைக்கல. அதுக்கு நிறையா நம்மளுக்கு சப்போர்ட் யாரும் போயிட்டு பார்த்தது, நம்ம இவ்வளவே கஷ்டப்பட்டு படித்தோம், இதுக்கு மேலே நம்ம போய் யாரை பார்த்து அது வேலை வாங்குறது. கவர்மெண்ட் காலேஜில் இப்போ நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா கூட கெஸ்ட் லெக்சரராக போகணுன்னா என்னென்ன வேணும்? பிஹெச்டி வேணும், ப்ளஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வேலை கிடைச்சாதானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அப்போ நான் எங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும்? கெஸ்ட் லெக்சருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னா பிரைவேட் காலேஜில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கே ஓகே, கெஸ்ட் லெக்சருக்கு உண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான். இப்போ நான் போய் எங்கேயாவது ஒரு 5 வருஷம் மறுபடியும் இப்போ பிரைவேட் காலேஜ்ல போய் நீங்க வேலை பார்த்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா போக முடியும். இப்போ பிரைவேட் காலேஜ்ல உங்களை லெக்சரரா போய் எடுக்கறாங்களா வேலைக்கு? பிரைவேட் காலேஜ்ல அங்கே போனாக்கா எவ்வளோ 7,000 தான்மா. இவ்வளவு படிச்சிருக்கீங்களாம்மா பிஹெச்டி, ஏன்னா எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, இங்கே வேலைக்கு வர்றீங்களாம்மா? எங்கேயாவது நல்ல பெரிய சென்னையில் எதுவும் காலேஜ் இருந்தால் போய் ட்ரை பண்ணுங்கம்மா. நம்ம படித்தது இந்த கிராமத்திலேயே சேர்ந்து எங்கேயே திருச்சி தஞ்சாவூர் இப்படியே இதுக்குள்ளேயே படித்தாங்க. சென்னைக்கு வேலைக்கு நம்மளை எப்படி எடுத்துக்கிடுவாங்க சொல்லுங்கள் மேம்? இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தா கூட 7,000 தான் சம்பளமா ப்ரொஃபஸருக்கு? 10,000 சம்பளம், 10,000 கொடுப்பாங்க. நான் அந்த 10,000 தான் பஸ்ஸுக்கு வச்சுக்கணும், எல்லாமே அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படியும் கொடுக்கவும் தயாராக இல்லை யாரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
நான் ஃப்ரெஷர்னா அப்போ நான் எங்கே தான் போய் வேலை தேடுறது? கவர்மெண்ட்டில் போனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறோம் வேணும், ப்ளஸ்ஸு நான் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸு நான் ப்ரைவேட்டில் தான் தேடணும். அப்போ நான் ப்ரைவேட்டில் போயிட்டு நான் வேலை கேட்டேன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் எங்கே போய் வேலை மறுபடியும் பார்த்தா தானே வேலை experience பார்த்தா தானே ஆக முடியும். ஸோ அந்த 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட வேலை கிடைக்க மாட்டேங்குதா? 10,000 சம்பளத்துக்கு கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் தான் வேலை எங்கேயும் ட்ரை பண்ணி கிடைக்கல வேலை. அப்போ வேலை கிடைக்கலங்கும் போது என்ன பண்ணணும், ஹஸ்பண்டு கவர்மெண்ட்டில் கிடைச்சா வேலைக்கு போகலாம், இல்லைன்னா அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட அவங்க 10,000 கொடுத்தாங்கன்னா 15,000 நான் உனக்கு சம்பளமாக தர்றையா வச்சுக்கிட்டு நீ பேசாமல் வீட்டில் இருந்துட்டு இந்த நம்ம கடை இருக்குது, சர்பத்து கடை இருக்குது, பேசாமல் சர்பத்தை போட்டு நம்ம கடையை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ படிச்சிருக்கமே, ஏதோ ஒரு வழியில் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டாம், எப்படி இருந்தாலும் போக வேண்டாம், நம்ம பேசாமல் இந்த கடையிலே உட்காந்துருப்போம், வர்றப்போ போய்க்கிறோன்ட்டு யதார்த்தமாக இந்த மாதிரி சர்பத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது கடையில் நிற்கும்போது ஒரு அம்மா நின்றுட்டு, என்னையா இதை சொல்லிக்கிட்டு இருந்தியே, படிச்சிருக்கியே நம்மன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே என்னமோ அப்படின்னு கேட்டாங்க என்னை. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா அப்படி கேட்குறியா, நான் உங்கள் காலேஜில் நீங்கள் எங்கே இருந்த மாதிரி அப்படின்னு. நான் எங்கள் காலேஜில் இந்த மாதிரி கூட்டுறையா அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. காலேஜில்ன்னு நீ சொன்னியா? நான் காலேஜிலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சொன்னேம்மா, நான் படிச்சிருக்கேம்மா அப்படின்னு. நீங்கள் போகிற வேலைக்கு நான் சொல்லலை, நான் பிஹெச்டி வரைக்கும் நிறையா பிரின்ஸிபல் ஆகிற வரைக்கும் நான் படிச்சிருக்கேம்மா, அவ்வளவுக்கு படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு போய் கேட்டேன் இங்கே வேலை செட் ஆகலை, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சம்பளம் வந்து 7,000 பிடிஏலேருந்து போடுவா, பெற்றோர் கழக ஆசிரியர் தகவலேருந்து போடுவாங்க, அது ஒரு 7,000 தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதனால நான் போகலை. என்னையா உனக்கு 7,000ம்மா, எனக்கே 7,000 தான், நான் கூட்டி பறிக்கிறேன், எனக்கே 7,000, நீ அந்த வேலைக்கு அப்புறம் பேசாமல் நீ கடையிலே இரு, உங்களோட கடை தானே நீ இருந்துக்க அப்படின்னு சொன்னாங்க என்னை. நம்ம நாட்டில் நடக்கிற உண்மை நிதர்சனம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிஹெச்டி படித்த திராவிட செல்வியை கூட்டி பெருக்கிற வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து, ஓ என் சம்பளமே 7,000 8,000 தான், உனக்கும் அதே சம்பளம், நீ போக வேண்டாம், இந்த சம்பளத்தை ஏம்மா நீ அந்த வேலைக்கு போகிறேங்கிற, நீ பேசாமல் கடையில் உங்களோட கடைங்கிற, நீ பேசாமல் கடையில் இருந்துக்கிட்டு இதை பார்த்துக்க. இது இருக்கு கடை. ஆனால் இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லை? ஏன்னா ஒரு மாநகராட்சியில் டாய்லெட் கழுவுறாங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஊதியம் சம்பளம் அதே பட்டியல் தான் இன்னைக்கு படித்தவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கும்போது, அப்போ ஏன் அப்படின்ற ஒரு இம்பேலன்ஸ்டு சேலரி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை தானே அது சொல்லுது. ஊதியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், அது இல்லை. அதனால் வேலைக்கும் போகலண்ணா 2 வருஷம் ஆச்சு முடிச்சு. 2023 முடித்தது, 5 வருஷம் 2025, 2 வருஷமாக வீட்டில் தான் இருக்கேன், குழந்தைய வளர்த்துக்கிட்டு. குழந்தை வளர்க்குறீங்க, சர்பத் கடையில் சர்பத் போடுவீங்க. கடைக்கு டெய்லி காலைல பாப்பா பெல்ட்டை போட்டுக்கிட்டு ஸ்கூட்டியில் வச்சுக்கிட்டு கடைக்கு போயிடுறது. அங்கேயே அது வேதனை தாங்க முடியாமல் வீட்டில் இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கோன்னு எங்கேயோ போகிறா சொல்லுவா அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கடைக்கு போகிறது. சர்பத் கடைக்கு போயிடுவீங்களா? அவர் என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தால் வீட்டில் சமாளிக்க முடியாது, படிச்சுட்டு வீட்டில் இருக்கான்னா அந்த வேதனை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு யாருக்கா அட்வைஸ் கூட நம்ம பண்ண முடியாது. ரொம்ப கொடுமையாக இருக்குது எனக்கு நீங்கள் பேசுகிறது கேட்கும்போது. கல்வி தான் மாற்றும், கல்வி தான் உன் வாழ்க்கையை மாற்றும், நீ கல்வியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லி முன்னேற்றி கூட்டிகிட்டு வரும்போது, அந்த கல்வியை படிச்சுக்கிட்டு எனக்கு என்ன கிடைக்குது ரிட்டன், எனக்கு என்ன சம்பளத்தில் என்ன வேலை கிடைக்கி, அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிற திராவிட செல்வியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? படிச்சுட்டு இந்த மாதிரி திறமையுள்ள இளைஞர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டில் அவங்களோட திறமையும் அந்த கல்வி அறிவையும் வீணாக போகுது அப்படின்னா இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இந்த மாதிரி திறமையுள்ளவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள வேலையில் வச்சு அதை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஈவன் கவர்மெண்ட் இல்லைன்னா கூட ப்ரைவேட் செக்டர்ஸே இந்த மாதிரி திறமையானவங்களுக்கு என்ன வாய்ப்புகளை வழங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? அது 7,000 8,000 10,000ன்னு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஏலத்தில் விட முடியாதுல்ல? அது கஷ்டமாக தானே இருக்குது. இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ஏன் சர்பத்து கடையில் அதை விட சம்பளம் கூட அப்படிங்கும்போது அப்போ இந்த படிப்புக்கு என்ன மரியாதை இருக்குது, என்ன கௌரவம் இருக்குது, அதுக்கு ஏற்ற ஊதியம் என்ன அப்படிங்கிறது ஒரு சமநிலையாக இருக்கணும்ல? அது இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை. அது இல்லாமல் இப்போ நீ இவ்வளவு படிச்சுட்ட, இனிமேல் எக்ஸாம் எழுதி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, படிச்சுட்டு இந்த ஏதோ எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்களம்மா, இதை படிச்சுக்கிட்டே தான் நம்ம நம்ம பிள்ளைகளும் யாருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் வழி பண்ண முடியல, நீயும் அந்த படிச்சுக்கிட்டே தான் இருக்கு, ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம்னு சொல்கிறாளம்மா, அதை ஏதாவது எழுதுறியாம்மா. அம்மாவுக்கு வயசு ரொம்ப வந்துருச்சு, அவங்களாம் பார்டரில் இருக்கிறாங்க, சாக போகிற பார்டருக்கு வந்துட்டாங்க. அவங்க இருக்கும்போதே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். இவ்வளோ படிச்சுட்டு இறந்துட்டதுக்கப்புறம் நம்ம பரிதாபம் தேடி என்ன மேடம் பண்ண போகிறோம், சம்பளம் வாங்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் நீங்களே. காலம் பூரா அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்து அம்மா நான் படிச்சு ஒரு வேலையிலேருந்து காப்பாற்றுவேன் சொல்லி 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 படித்து முடிச்சு இன்னும் அந்த வேலையை உருவாக்க முடியல. ஒரு நல்ல அம்மா சொன்னாங்க, டிகிரி எல்லாரும் படித்து பாஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு படித்து பாஸ்
ஏம்மா நான் இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோம்னா மறுபடியும் போய் உட்காந்து படிக்கணும்னா நான் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு நான் மறுபடியும் போய் எங்கே மேம் நான் உட்காந்து நான் ஒரு ரூம் ஸ்டே பண்ணி குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு படிச்சு Government பாஸ் பண்ண exam-லாம் நிறைய படிக்க இருக்கா சொல்றாங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிமா ஏதாவது ஒரு ஒரு சாதாரண கிளர்க்கு வேலைக்கு போலே பட் அது நீங்க ஒரு எம்எஸ்சி முடிச்சோடனே அந்த முடிவு எடுத்து டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சு வேலைக்கு போயிருந்தாலும் நான் போயிருந்தா படிச்சிருப்பேன் போனேன் கிளாஸும் போனேன் அப்படியும் ஒரு 10,000 கட்டி ஒரு கிளாஸ் போனேன் அப்படியே பார்டரில் போயிட்டேன் ஆனால் என்னால் அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லையா டைம் இல்ல அந்த டைம் இல்லை எனக்கு அதையும் ட்ரை ட்ரை பண்ணிருக்கீங்க பண்ணேன் அதுவும் எல்லா அதை எக்ஸாம் தாண்டி இதுவும் குறைச்சல் இல்லைல்ல எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதும் எந்த ஒரு குறைவும் இல்லாத நிறைவான ஒரு பட்டத்தை தானே வாங்கியிருக்கீங்க பட் உங்க பட்டம் கனவு வாங்கி எங்கள் நிறைவேறிடுச்சுல்ல? வீட்டுக்குள்ளே தூங்குது அவ்வளோதான் அப்படியே இப்போ என்னோட ஃபைலெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு புக்கு போடுற அளவுக்கு இருக்கும் என்னோட சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் மட்டும் உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காமிங்க. இவ்வளவு நான் படித்த டிகிரி இது ஒரு ரெசிமோட பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க. யூஜி பிஜி எல்லாமே இங்கே தான் படிச்சேன். ஸோ ரெஸ்யூம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க திராவிட செல்வி. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி. ஓ, இந்த கவிதையோட நாயகன் உங்க அப்பா. உங்க அப்பாக்கு மகள் திராவிட செல்வி எழுதின கவிதை புட்டக்காட்டில் பொக்கிசமாக்கி விடுங்கள் சற்று ஓய்வு கொள்ள. அவர் இறந்தாலும் நிம்மதி கொடுக்க முடியல நான் வேலை வாங்காததுனால. இன்னமும் வயசாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க 70 வயசு அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால அவங்களுக்கு ஓய்வு கொடுத்தா இறந்தால் தான் ஓய்வு கொடுக்கலாம் போல இருக்குது விவசாயத்துக்கும். ஸ்டார்டிங்கில் 12th முடிச்சுட்டு வீட்டில் இருக்க சொன்னாங்களா படிக்க வேண்டாம் நம்மள்ட்ட பணம் அவ்வளோ இல்லை ஹையர் ஸ்டடி படிக்க வேண்டாம். அப்போ நான் படிக்காமல் இருந்திருந்தாலும் இதே வேலை தான் பார்த்துருப்பேன். இப்போ நான் வேலை பார்க்காம எங்கள் அப்பா சொல்லி கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் பண்ணி நான் சர்வே பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணியிருப்பேன்னா அதே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் நான் இன்னுமா தான் இப்போ அதை தான் பண்ணுறேன். நீ என்ன பண்ண போகிற கல்யாணம் பண்ணி பேசாமல் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. நீ பிஹெச்டியை படிச்சுவிட்டோம் நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்களே ஒரு மகளா அவரோட கஷ்டத்தை பார்த்து நானே பொட்டல் காட்டில் பொக்கிசமாக்கிடுங்கன்னு அவரோட நான் இறந்தா கூட என் வயலில் தான் விடுங்கம்பாங்க எங்கள் அப்பா. விவசாயத்தை விடவே மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பாவமாக இருக்கும். ஓகே, விவசாயத்துலயும் லாபம் பெருசா இல்ல, அதுல உழைக்கிற உழைப்புக்கு ஏத்த ஊதியம் அங்கேயும் இல்லாதப்போ அந்த விவசாயத்தை எங்க நேசிக்கணும் அப்படிங்கிற மனது வரும் இல்லையா? விவசாயம் பண்ணணும், வேற வேலை வேண்டாம், இதையே பார்க்கலாம்னா அதுல இருந்து லாபமாவது வரணும். அது இன்னொன்று வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இந்த ரொட்டீன் கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட அந்த ஸ்டோரியில் விவசாயம் பண்ணுறாங்க. ஊருக்கே மதிப்பாக அடித்து கொட்டுவாங்க. விற்றாக்க உரத்துக்கு உழவுக்கு வேலை பார்த்த ஆளுகளுக்கு நடவாளுகளுக்கு களவரிக்கு அதுக்கே முடிஞ்சிடும் காசு. மீதி இருக்காது, வீட்டுக்கு நெல் வைக்க மாட்டாங்க. ஒரு மூட்டை 2 மூட்டை வச்சுருந்தாலும் அது தெரியாமல் இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது களவரிக்க வர்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, காசு இருக்காது. அதை விற்றுட்டு மறுபடியும் நடவுக்கு தான் காசு கடன் தான் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு நெல் வைக்க மாட்டாங்க எங்கள் அப்பா. சமைச்சு அதை சாப்பிட மாட்டேனாங்க, ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு சாப்பிட்றாங்க அப்பா. சரி, எந்த அரிசி நல்ல அரிசி? நீங்கள் விளைவிச்ச அரிசியா ரேஷன் அரிசியா? நாங்கள் விளைவிச்ச நல்ல அரிசியை விட ரேஷனில் நல்ல அரிசியாக கொடுத்துட்றாங்க. நல்ல அரிசியை உங்கள் நெல் வயலில் விளைச்சி விற்றுட்டு நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிடுவீங்க. ரேஷன் கடையில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விவசாயியோட நிலைமையை நம்ம நாட்டில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த விவசாயி குடும்பத்திலேருந்து படித்து வந்தும் மீள முடியல. இன்னைக்கு டாக்டரேட் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்றாங்க. ஆனால் அந்த விவசாயத்தை பார்த்தா அதுலேயும் லாபம் இல்லை. இந்த சங்கிலி தொடர் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? விவசாயி வேலை பார்க்குறாங்க நெல் வயல்ல, கடைசியில் மக்கள் இங்கே சாப்பிட்றாங்க, இடையில நடக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர். இந்த இதுல லாபம் இந்த விவசாயிக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த விவசாயம் நிரந்தரமா. யார் நெல் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம். அதையும் ஒரு கவிதை எழுதி வச்சு. ஆனால் அது கிடைக்கிறது இல்லைல்ல. அது முதல்ல மாற்றணும், அது இமீடியட்டாக மாற்றணும், அதுக்கு என்ன நடக்கணுமோ அதை பண்ணணும். அதுவும் இல்லை. என்ன பண்ணி தான் நாட்டில் சர்வே பண்ணுறதுனே தெரியல. ப்ரைவேட்டில் வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு நினைக்கிறாங்க. நான் படித்தது ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் தான் நான் படித்தேன். அப்போ ஏன் கவர்மெண்ட்டில் எனக்கு வேலை இல்லைன்னா அப்போ யாருக்கு வேலை? ப்ரைவேட்டில் படித்தவங்களுக்கு வேலை. ப்ரைவேட்டில் படித்தவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க ப்ரைவேட் காலேஜ். இங்கே காலேஜ் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் பாஸ் பண்ணால் போதும், ஏதோ படித்து பாஸ் பண்ணி டிகிரியை வாங்கிடணும். ஆனால் படிக்கணும் கவர்மெண்ட்டில் படித்தா தான் நல்லா பெருமையாக இருக்கலாங்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் படித்து நல்ல மார்க் வாங்குறவங்கள வேலை எங்கே? கவர்மெண்ட்டை வேலை. எப்படி அவங்களுக்கு மட்டும் இப்போ வேலை கிடைக்குது? அவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பாஸ் பண்ணிடுற அளவுக்கு திறமையாக வந்துடுறாங்க. நான் கவர்மெண்ட்டில் படிக்கிறேன், என்னை பாஸ் பண்ணால் போதும், டிகிரி தானே. அந்தளவுக்கு அங்கே அவ்வளோ சம்பளம் வாங்கினாலுமே அந்தளவுக்கு நமக்கு யாரும் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க தயாராக இருக்கா? நம்மளை தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்பா பொட்டில் வச்ச மாதிரி பேசுகிறாங்க. உண்மைதான் மேம், அதெல்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் மேம்.
யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் இந்த சொல்லி கல்வியோட தரம் இப்படி இருக்கு. ம். ஆனா நீங்க கவர்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நான் கவர்மெண்ட். போய் ப்ரைவேட்டில் வேலை கேட்டால் எனக்கு எப்படி தருவாங்க? நான் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன என்னோட தரத்தை வந்து அவங்க நான் உங்கள்கிட்ட எது இருக்கான்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நான் யார்கிட்ட போய் கேட்குறது? ஆங்கில வழி கல்வி தானேப்பா படிச்சீங்க காலேஜ்ல எல்லாம்? ஆங்கில வழி தான். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் அப்படியும் கிடையாதுல்ல. கவர்மெண்ட்ல படிச்ச அப்துல் கலாம் தான் நம்ம நாட்டுக்கே குடியரசுத் தலைவரா இருந்தாங்க இல்லையா, சயின்டிஸ்ட். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நல்லா சொல்லி கொடுக்குற திறமையான ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் சொற்ப எண்ணிக்கை இல்லையா. அங்கே படிக்கிற மாணவர்களும் ரொம்ப திறமையான மாணவர்களாக இருந்திருக்காங்க. பட் அவங்கள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி என்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் கொண்டாந்து நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணது, ஒருவேளை ஏதாவது நம்ம இந்த மன உளைச்சலில் இறந்துட்டோம்னாலாவது இது யாருக்காவது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ டிகிரி இது எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்தது பொண்ணையே போடுவேன். 2 பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பொம்பளை உண்மையிலே அவ்வளோ ஒரு வேதனை இருக்கு மேம். 2 குழந்தை இருக்காங்க. குழந்தைகளுக்காக தான் சர்வே. மன உளைச்சல்ல இறந்து போயிடுவோமா? ஒரு சர்வே 2 பிள்ளைங்களை வளர்க்கணும்ல. வளர்க்கணும் அந்த அப்புறம் குழந்தைங்களோட. எப்படி இந்த வார்த்தை வாயில வரும்? உண்மையிலே அந்த மாதிரிலாம் இருக்கு, சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்படி கேள்வி கேட்டே படிச்சுப்படி வீட்டில் இருக்காங்க 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கிறாங்க வீட்டில் படிச்சுட்டு. இந்த அளவு மன உளைச்சலும் இருக்கு. ஆனா நீங்க சைக்காலஜியும் படிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நீங்களே மீட்டு கொண்டு வரீங்களா? அதனாலதான் அப்படியே சர்வே பண்ணிட்டு 10 வருஷமா அப்படியே ஓட்டிக்கிட்டு சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மன உளைச்சல்ல இறந்துருவேன்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்களை வளர்க்கணும், இன்னும் சாதிக்கிறதுக்கு காலம் இருக்கு, சாதிக்கலாம். ஓகே, நம்பிக்கையை தளர விடக்கூடாது. ஓகேவா? நம்பிக்கை, கனவு, ஒரு நாள் ஆழமா அந்த நம்பிக்கையை வைக்கும் போது அந்த கனவு கண்டிப்பா ஜெயிக்கும். இதுல வேலை கிடைக்காத ஒரு கொடுமைனா இந்த பக்கத்துல இருக்க கிராமத்துல உள்ள மக்கள், சொந்தக்காரங்க, அவங்க கேட்குற கேள்வி வந்து நம்மள ரொம்ப காயப்படுது. இது எங்க அம்மா அப்பா கிட்ட இதை எங்க அப்பா வந்து பிஹெச்டி என் பொண்ணு வாங்கிடுச்சுன்னு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, பிஹெச்டி வாங்கிச்சுன்னு. ஆனா வாங்கி ஒண்ணுமே இல்லை. ஊர்வாயை மூட முடியாதுமா. அவங்களுக்கு என்னன்னா, நீ படிக்க வச்சு நீ செலிப்ரேட் பண்ணியா, இப்போ உன்ன ஒரு கேள்வி கேட்டு அந்த சந்தோஷத்தை இல்லாம அதுக்கு மேல மாதிரி கேக்குறது. எங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு சந்தோஷம். இதே மாதிரி என் ஒய்ஃப் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. அப்படி இல்ல, நம்ம வேலை இல்லைனாலும் இப்போ டாக்டர் திராவிட செல்வியில அதை மாத்த முடியாது. நீங்க வாங்கின பட்டத்தை யாரும் மாத்த பண்ண முடியும்? வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு நான் பட்டத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? விடாதீங்க, பண்ணலாம். கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். ஒரு சின்னதை பாருங்க, ஒரு டாக்டர் படிக்க முடியலன்னு அனிதா இருந்துச்சு. நாங்கெல்லாம் பிஹெச்டியை படிச்சுட்டு டாக்டர்னு சும்மா பேரை வச்சுக்கிட்டு இறக்குற தருவாய்க்கு தான் நிற்கிறோம். ஐயோ, ஒரு நிலைமையை பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். என் பொண்ணே சொல்லுது, எங்கள் அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னொன்னே எல்லாரும் மருத்துவருக்கு படிச்சிருக்காளான்னு கேட்குறாங்க. என் பொண்ணு கூட பதில் சொல்ல முடியல எனக்கு. எங்கள் அம்மா டாக்டருக்கு எப்போம்மா நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க, வேலைக்கு போவீங்க அப்படி என் பொண்ணுக்கே எனக்கு பதில் சொல்ல முடியல. நான் ஊருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, அவளை நான் தாளாட்டுற வயசில் நான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி என் பொண்ணு வளர்ந்து அவள் 4வது படிச்சுட்ருக்கா, 4th படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நான் பதில் சொல்ல முடியல. என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போம்மா வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அப்படியே வேலையம்மா கிடச்சிரும் எப்படியாவது கிடச்சிருமா இருமா, அப்போ நம்ம சம்பளம் வந்துடுமாம்மா உங்களுக்கு நிறையா, உங்கள் சாருக்கு சொல்லுவீங்களா, அந்த சாருக்கு மாதிரி உங்களுக்கு நிறையா சம்பளம் வருமா அப்படி கேட்கும் எங்கள் பாப்பா. அப்போ அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. இந்த வேதனை வந்து என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா, அப்பா விவசாயம் பார்த்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வறுமையில், இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமில் அந்த சம்பளத்தை வச்சு படிச்சிருக்காங்க. கம்ஃபர்ட்டாக இருந்து படித்து வரல, கஷ்டப்பட்டு படித்து அந்த வயசு பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய டைவர்ஷன்ஸ் அது எதுவுமே இல்லாமல், சினிமா என்ஜாய்மெண்ட்ஸு, ஜாலி, எந்த ஒரு பொழுதுபோக்கோ எதுவுமே இல்லாமல், பாட்டிக்கிட்டு அந்த வாடையே இல்லாமல் உழைச்சி சம்பாரிச்சு ஃபீஸ் கட்டி படித்து வந்து டாக்டர் பட்டம் வாங்கின திராவிட செல்வி இன்றைக்கி அதுக்கான ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்டிஃபிகேட் மட்டும் இருக்குது, எனக்கு என்ன பதில்னு கேட்குறாங்க. இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க அவங்க திருச்சி, புதுக்கோட்டை, ஆயப்பட்டி கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் இவங்கள நல்ல சம்பளத்தோட, இவங்க ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் கேட்கல, ஆனால் இவங்களுக்கு ஒரு கௌரவமான சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா இவங்க 100க்கும் மேற்பட்ட நிறைய மாணவர்களை திறனாக உருவாக்கக்கூடிய அறிவு எனக்கு இருக்குது, உருவாக்குவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை அந்த பகுதியிலேயே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம முயற்சி பண்ணலாம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.